நான் வில்லனா முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிக்க முடியாது ராஜா. சிலர் எப்படி இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இனி என்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மூவியோட ட்ரெய்லர். ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா வடக்கு சைடில் ரொம்ப ஃபேமஸாக போயிடுச்சு. வடக்கு யூடியூபர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மூவியை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. ஆனால் நாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சைட்லேருந்து யாராவது பேசுவாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்து சமயத்தில் தான் யாருமே பேசலை. அந்த என்னடா மூவி ஏது மூவின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோட்டா பீம் மூவியை பற்றி தான் கைஸ். சோட்டா பீம் ரீமேக் மூவி வரப்போகுது. இதை பற்றி போகிட்ட போய் கேட்டதுக்கு என்னடா சொல்றாய் பாவம் அவனுக்கே தெரியாது. என்னடா சொல்கிற, ஏதுடா சொல்கிற, போகோக்கே தெரியாமல் என்னடா மூவி ரிலீஸ் ஆகுது, அப்படி என்னடா சோட்டா பீம் மூவியோட மிகப்பெரிய ட்ரெய்லரு. அந்த ட்ரெய்லர்னா வடக்கு சைடில் ஃபேமஸாக போகுது, நம்ம சைடில் என்னடா இது பேசலையே வரும்போது பார்த்தீங்கன்னா நாம் எடுத்து பேசுவோம்னு சொல்லிட்டு அந்த மூவியோட ட்ரெய்லர் யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணி மொத்தமாக பிரித்து பார்க்க போகிறோம். அந்தளவுக்கு ட்ரெய்லரோட ஓப்பன் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோலக்பூரோட கோட்டையை தான் கட்டுறாங்க. அதாவது நம்ம இந்திரவர்மன் இருக்கிற இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பேசுகிற மாதிரியும் இப்போ அவன் விடுதலை ஆகிட்டான், இப்போ அவன் இந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கான். அவனை நம்ம கூடிய சீக்கிரம் தடுத்தி ஆகணும், தடுக்கலைன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம டம்மி பீஸு இந்திரவர்மன் தான் கட்டுறாங்க. அவன் கிருமாடான்னு சொல்லிட்டு அதோட முடிக்கிறான். இந்திரவர்மனை பற்றி என்ன சொல்லணும்னா, இந்திரவர்மா என் பாயில் நல்லா வருமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு டம்மி பீஸு, இவன் எந்த ஒரு வேலையுமே பார்க்க மாட்டான். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம குறுக்கால வந்து நம்ம பீம் தான் பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான். பீமுக்கு இந்திரவர்மன் கூட வேண்டிய அடி எல்லாமே பீமை வாங்கிட்டு அவனுக்கு ஒரு அடியை கொடுத்துட்டு இவன் வந்து போயிடுவான். கடைசியில் ஒன்று சொல்லுவான் பாருங்க, ஷபாஷ் பீம் நீ எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டேன்னு. அப்படி சொல்லும் போது தான் அவனை இன்னும் பச்சை கிளம்புது. ஓகே, பேக் டு த ஸ்டோரி. இந்த சீனில் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம டோலக்பூர் சேனையவே மொத்தமாக காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்துமதி காட்டுறாங்க. இந்துமதி கேரக்டரை பற்றி சொல்லணும்னாங்க கைஸ், ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்துமதிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஆர்க்கும் வந்து ஒன்று வந்திருக்கும். ஆனால் அங்கே அப்பா மாதிரி கொண்டு போவாங்க, வேறு மாதிரி கொண்டு போவாங்க. ஆனால் இந்துமதிக்கு தான் சோட்டா பீம் சீரில் 2 அனிமேஷன் சீரிஸை மாற்றிருப்பாங்க, டிசைனை மாற்றிருப்பாங்க. ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும், இன்னொரு டிசைன் பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் தான் இருக்கும். ஆனால் சோட்டா பீம் சீரிஸில் இந்த டிசைனே பார்த்தீங்கன்னா இந்துமதிக்கு தான் 2 தடவை டிசைன் மாற்றிருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லா போயிருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு லைட்டாக ஒரு தியரி இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டிசைனுங்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைவேங்க. ஓகே, நம்ம பேக் ஸ்டோரி. இந்துமதி என்ன பேசுகிறதுனா, இங்கே என்னோட அப்பா என் பீம் இதோட சேனைகள் எல்லாரையும் நீங்கள் தான் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு நம்ம இந்துமதியை கண்ணை ஃபோக்கஸில் காமிக்கிறாங்க. ஒன்றே ஒன்று இந்திரவர்மன் சொல்லுங்க, சும்மா சொல்லக்கூடாது. உங்கள் பொண்ணோட அந்த 2 கண்ணு இருக்கே கண்ணு, அது என் பொண்டாட்டில இல்லை. இந்துமதியோட அனிமேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இன்னும் சொல்லணும்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்துமதி சீன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிருமாவோட என்ட்ரி தான் கைஸ். கிருமாவோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம டோலக்பூர் சேனைக்கு நேராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானத்தில் பறந்துட்டு இருக்கிற மாதிரி. ஆனால் கிருமாடா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவனோட சேனைகள் அவனோட வீரர்களை அனுப்பிவிட்டு தான் அவன் என்ட்ரியாக கொடுப்பான். ஆனால் அங்கே தான் நம்ம பீம் கண்டுபிடிப்பான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிருமாடா சோலோவாக இறங்குற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. நம்ம கிருமாடோட ஃபேஸை ரிவீல் பண்ணும்போது மூஞ்சி பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ கொடூரமாக இருக்குது, கொடூரமா இருக்கு. கிருமாடா ஒரு மாஸ் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அச்சா ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா எவனா அதே என்னடா இது தலையை வெட்டி அங்கே ஈட்டியில் சூறி வச்சிருக்கா, இன்னும் அது இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, இவ்வளோ புரூட்டல் சீனு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா டோலக்பூர் சீனை எல்லாம் அடி வாங்கி வச்சிருக்கானுங்க. அடி வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவனோ ஒரு மூஞ்ச எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. சீனில் நம்ம பீம் அடி வாங்கி இருக்கிறத காமிச்சிருக்காங்க. செம்மையான ஒரு சீன் வந்து நம்ம பீம் தான் எல்லாரும் அடிப்பான். ஆனால் பீமே ஒரு தாச்சி போட்டிருக்கான், கிருமாடா வேற மாதிரி. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம கிருமாடா பீமோட தலையை துண்டை எடுக்கலான்னு கையை பின்னாடி கொண்டு போக கிருமாடா வர கையை இடம் எடுத்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா அது ஒரு சக்கரம். அந்த சக்கரம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு போவ அந்த பேக் சைடில் பார்க்கும்போது கிருஷ்ணர் என்ட்ரி வேற மாதிரி ஒரு என்ட்ரி. இதோட பார்த்தீங்கன்னா 2 பேர் ஃபேஸ் டு ஃபேஸ் இதோட ட்ரெய்லர் முடியுது. ஓகே இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரில் காட்டினேன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் ஓவராலாக காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஓவராலாக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம பேசிட்டோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா அனிமேஷன் கேரக்டர்ஸ் இந்த அனிமேஷனுங்கிறது எப்படி இருந்துச்சுங்கிறத உங்கள் டச்சா கமெண்ட்ஸில் போடுங்க. உண்மையாக சொல்லணும்னா கைஸ் பார்த்தீங்கன்னா இது அஃபீஷியல் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா போகோ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் மேடு. இது ஃபேன் மேடுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வடக்கு யூடியூபர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சோட்டா பீம்
டைம் சீரீஸை பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர்லாம் நம்மளுக்கு கொடுத்துருந்தாரு. அவர் இந்த ட்ரெய்லரை நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னா யூடியூப்லேயே இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. தமிழில் நாம் தான் போட்டிருக்கோம். இதையும் தாண்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட சேனல் பேர் பார்த்தீங்கன்னா காமிகான் அப்படிங்கிற சேனல் தான் அவரோடது. இதில் இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேஷன்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தார். அவரோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஐடிஎச்சி சேனலை மென்ஷன் பண்ணுற சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மகாய்ஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா வர நம்ம சரியாக வீடியோவே அப்லோட் பண்ண முடியல. இந்த ஒரு வீடியோக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டேன். வாய்ஸ் கொடுக்கறதுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டிலே எடுத்துட்டேன். இதுக்கு நடுவில் காட் ஆஃப் வார் கேம் வேறு வீடியோ போட வேண்டியதாக இருக்குது. அதையும் கூடிய சீக்கிரம் போட்டு விடுகிறேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரில் நம்ம ஓவராலாக காமிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச சீனுங்கிறது கிருஷ்ணர் என்ட்ரி தாங்க. கிருஷ்ணர் என்ட்ரி வேறு மாதிரி ஒரு என்ட்ரி. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வச்சு லைக் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ செய்ய தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.